நடுவில் வசிப்போரை தூய்மை கொண்ட இதயத்துடன் தூதிகள் செலுத்தி போற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதர் உன்னதர் உன்னதரே, உலகினை காக்கும் உயர்ந்தவரே. உன்னதர் உன்னதர் உன்னதரே, உலகினை காக்கும் உயர்ந்தவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒளியும் வழியும் ஆனவரே, ஒருவராய் அதிசயம் செய்பவரே, உலகை மீட்க பலிப்பொருளாய் உன்னதம் துறந்த தூயவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பாவியை நேசிக்கும் நல்லவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பாவியை நேசிக்கும் நல்லவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியும் அந்தமும் ஆனவரே, ஆறுதல் தேறுதல் அளிப்பவரே, ஆவியின் ரூபமயங்களிடம் வசித்திடும் ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, சத்திய ஆவியை வாழ்த்துகிறோ, நித்திய தேவனை போற்றுகிறோ. சத்திய ஆவியை வாழ்த்துகிறோ, நித்திய தேவனை போற்றுகிறோ.
ஒரு நாள் பஞ்சாபுக்கு போயிருந்தோம். 20-25 வருஷத்துக்கு முன்னால ஊழியத்துக்கு போயிருந்தோமா. அப்ப நாங்க செவிச்சிட்டு இருந்தோம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு மந்திரவாதி வரப்போறா, நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னாரு. சரி, நாங்க செவிச்சிட்டு இருந்தோம். அப்போ மந்திரவாதி வந்து என்ன பண்ண தெரியுமா, அவன் எங்களை எப்படியா அந்த ஜெபக்கூடத்தை ஒண்ணுலாம் பண்ணணும்னு நாங்களும் செவிச்சிட்டே இருந்தோம். ஆல்நைட்டு நடந்துச்சு. ஆல்நைட்ல அப்பெல்லாம் ஒண்ணுமே சும்மா ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க வீட்டுல ஆண்டவர்கிட்ட செவிச்சிட்டே இருந்தோம். அங்கே ஒவ்வொருவரும் பேரை சொல்ல செவிச்சிட்டே இருந்தோம். மந்திரம் என்னென்னமோ மந்திரம் பண்ணி பார்த்தா அவனால் மந்திரம் செஞ்சு ஒண்ணுமே செய்ய முடியல. போகும்போது குனிஞ்சு சொல்லாம ஓடிட்டான். ஹல்லேலூயா. அதே போல மோசை கூட தேவன் இருந்ததுனால என்ன செய்ய முடியல, மோசைக்கு முன்னால் யார் நிக்க முடியல, மந்திரவாதி நிக்க முடியல. பஞ்சாப் தேசத்துல அதே மாதிரிதான் எங்களுக்கு எவ்வளவு மந்திரவாதம் செய்தான். ஆனா அவங்க அப்ப கடைசியில செய்து பார்த்துட்டு அப்படியே குளிஞ்சிட்டு இப்ப பிரேயர் முடியறதுக்குள்ளே ஓடி போயிட்டான். ஹல்லேலூயா. அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத. இன்றைக்கு உங்களை என்ன செஞ்சிருக்கார், நல்ல எல்லாருமே அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நீங்க பெற்ற அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யாத்ரா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது. பாத்தீங்களா, நீங்க பெற்ற அபிஷேகத்தை யாரும் இழந்து போகாதீங்க. உங்களுக்கு விரோதமா எந்த மந்திரம் செய்தாலும் உங்க மத்தியில் என்ன செய்ய முடியாது, நிக்கவே முடியாது. அவங்கள பார்த்து என்ன செஞ்சிருவான், ஓடி போயிடுவா. ஏன் நமக்குள்ள இருக்கிற யாரு, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை நீரூற்ற எல்லாத்தையும் உண்டாக்கிற தேவனாய் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்குள்ள அபிஷேகத்தின் மூலமா உங்களுக்குள்ள வந்திருக்கிறார். அல்லேலூயா. யாருமே இழந்து போக கூடாது. 2வது பார்க்கிறோம், யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. நீங்க பெற்ற அபிஷேகம் நமக்கு என்ன சொல்றாரு, சகலத்தை குறித்து என்ன செய்யுது, போதிக்கிறார். அல்லேலூயா. நீங்க பெற்ற அபிஷேகம் என்ன செய்யறாரு, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன செய்யணும் எல்லாமே சொல்லி தருவார். அது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டி உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வார். உங்க குடும்பத்தில் என்ன நடக்குன்னு சொல்லி தருவார். அது மாத்திரம் இல்ல, உங்க குடும்பத்துக்கு என்ன தேவை, எப்படி வழி நடத்தணும், என்ன தப்பு பண்ணாலும் கண்டிப்பாரு, எது செஞ்சாலும் நமக்கு ஆண்டவர் போதிப்பாரு. ஏன்னு இப்ப தப்பு பண்ற, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யாதுன்னு சொல்வாரு. சகலத்தையும் குறித்து நமக்கு என்ன செய்றாரு, போதிக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்க ஒருத்தரும் கூட இழந்து போகவே கூடாது. நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களில நிலைத்து இருக்கிறது, ஒவ்வொரு நாள் நிரம்ப வேண்டும். அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரர் சொன்னார், புதிய நில அபிஷேகம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க முத பார்த்தா கிருபை கொடுக்கிறாரு. 2 அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு என்ன கர்த்தர் என்ன சகலத்தையும் குறித்து போதிக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினா. அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். ஹல்லேலூயா. நம்ம பார்த்து அப்ப நீங்க அபிஷேகம் யார் உங்க மேல வந்து இறங்கிடுறா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வந்து இறக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பெரிய பாக்கியம் பெற்றவங்களா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல என்ன செஞ்சிருக்கிறாரு, இறங்கி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இறங்கி இருக்கிறார். நீங்க ஒருத்தர் சோர்ந்து போக கூடாது, சோர்ந்து போய் அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. சரியா, ஒருத்தர் கூட இழந்து போக கூடாது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நிறைஞ்சிருக்கணும். அதை சங்கீதக்காரர் சொல்ல, புதிய நில அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அப்ப தாவீது மேல என்ன செய்ய, கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கி இருந்தார். அவர் சொல்றாரு, இறங்கிறது மாத்திரம் அவர் சொல்றாரு பாருங்க,
71 சங்கீதம் 17வது வசனம். தேவனே, தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். பாத்தீங்களா, சிறு வயது முதல்ல எனக்கு என்ன செஞ்சாரா? போதித்து வந்தார். இதை செய்ய இதை செய்ய. அவர் பாருங்க, சண்டை போட போனாலும் அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் போவார். ஆண்டவர், நான் இதை செஞ்சா நான் ஜெயிச்சிருவானா, நான் தோத்துற. ஒரு நாள் அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் வேற ராஜா வந்து அவர் என்ன செஞ்சார், பிள்ளைகள் எல்லாம் எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போயிட்டாரு. அப்ப பிள்ளையும் போயிட்டாங்க, மனைவி அவருக்குள்ளது எல்லாமே இழந்துட்டாரு. ஆனால் அவர் என்ன செஞ்சாரு, உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, கர்த்தர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே என்ன திருப்பி கொள்வானா, நான் போனா திருப்பி கொள்ளனா திருப்ப முடியுமா, முடியாத ஆண்டவரே, நான் போட்டுமா வேண்டாமான்னு கேட்கிறாரு. நீங்கள் நான் என்ன செஞ்சிருப்போம், ஐயோ இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு என்ன சேப்போ அப்படின்னு சொல்லி என்ன செய்ய ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்டு இருப்போம். ஆனா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, உடனே ஆண்டவரே மனைவியும் பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்களே, நான் திருப்பி கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க, 1 சாமுவேல்ல 30 அதிகாரம் வாசித்து பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்லி, நீ போ, நீ திருப்பி கொள்வேன்னு சொல்றாரு. அப்ப இவர் போறாரு, போய் சண்டை போட்டு மீட்டு கொண்டு வந்துரு. அப்ப அதே போல என்ன வந்தாலும் கர்த்தர்ட்ட என்ன செய்வாரு, தாவீது ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டுதான் செய்வாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஒவ்வொரு காரியமும் கேட்க வேண்டும், கேட்டுதான் செய்வார் அவர். அதே போலதான், அதனாலதான் தாவீது என்ன செஞ்சாரு, ஒரு ஆடு மேய்ச்ச தாவீதை எப்படி மாத்தினாரு, அரசனாய் மாத்தினார், இஸ்ரேலுக்கு அரசனாய் மாத்தினார். அல்லேலூயா. எந்த காரியமும் இயேசு கிறிஸ்துட்ட கேட்காம, கர்த்தர்ட்ட கேட்காம ஒரு காரியம் அவரு செய்யவே மாட்டார். அதான் கர்த்தர் கடைசி சொன்ன, இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு. இஸ்ரேலுக்கு அரசனா மாத்திரம் இல்ல, அவர் என்ன சொல்ற, என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வான்னு சொல்லி அவர் கொடுத்து சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. அருமையானவரே, நம்ம எந்த காரியம் கேட்டாலும் நம்ம சுயப்பித்தி மேல சாயவே கூடாது. இப்படி செஞ்சாலும் அப்படியே நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் உங்களுக்கு சுயப்பித்தி மேல சாய்ந்து நீங்க விருப்பம் போல செய்யும் போது நல்லா இருக்கும். அது கடைசியில் ஒரு நாள் வேதனை கொண்டு விடும். எந்த காரியமா இருந்தாலும் இயேசுக்கு கேட்கணும், கேட்டு செஞ்சாதான் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஒரு வினாடி கூட அவர் நம்மளை விட்டு பிரியவே மாட்டார். அல்லேலூயா. தாவீது விட்டு ஒரு நாள் கூட தேவனை கர்த்தர் பிரியவே இல்லை. அருமையான உங்களோடு தேவன் இருக்கணுமாண்ணா, நீங்களும் கர்த்தர் கேளுங்க. நீங்க பெற்ற அபிஷேகத்தை இழந்து போகாதீங்க. நீங்க எங்கதான் வந்து செபிக்கல, கர்த்தர் உங்களோட பேச வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க கேட்கணும், ஆண்டவரே நான் இது செஞ்சா செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பெற்ற அபிஷேகம் உங்களை என்ன இருக்கா, நிலைத்து இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க எந்த அந்த அபிஷேகத்தை ஒரு நாள் கூட இழந்து போகவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்க கர்த்தரை கேட்டுச்சுன்னு அதான் சொல்றாரு, சிறு வயது முதல் தொடங்கி எனக்கு போதித்து வந்தார். ஆமா அருமையானவர்களே, போதிக்கிற தேவன். அவர் எல்லா காரியத்தையும் கேட்டுதான் செஞ்சாரு. ஒரே ஒரு தப்பு தவிர, வேதம் சொல்லு, ஒரே ஒரு தப்பு தவிர இடத்துல வேற எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லு. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசித்து பாருங்க. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஹல்லேலூயா. தாவீது என்ன செஞ்சார், அவர் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி நடந்தாரா, செம்மையானதை செய்து வந்தார். ஒரே ஒரு தப்பு தான். அவர் உடனே கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு 51 சங்கீதம் எழுதினார். உங்களை யாராவது பாவம் செஞ்சேன்னு சொன்னா என்ன செஞ்சிருவீங்க, உடனே கோபம் வரும். நான் பாவமா, என்ன பார்த்தா நீ சொல்ற, யாரை பார்த்து சொல்ற அப்படின்னு நம்ம கோவிட்டு இருப்போம். அவர் என்ன செஞ்சார், உடனே அது பாவத்தை உணர்ந்து என்ன செஞ்சாரு, அந்த கண்ணீரோடு எழுதுனதான் 51ஆம் சங்கீதம். அதனாலதான் கர்த்தர் அவளை பார்த்து சொன்னாரு, என் இதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான்னு சொன்னாரு. அல்லேலூயா. அதே போலதான் நீங்கள் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒரு நாள் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போகக்கூடாது. இந்த அபிஷேகம் நிலைச்சிருக்கும். நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் அபிஷேகத்தை பெற்று நாளுக்கு நாள் கர்த்தர்ட்ட முன்னேறி செல்ல வேண்டும். கர்த்தருக்கு உங்களுக்கு இருக்க உறவு பழுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அதுதான் விரும்புறாரு. ஒரு நாள் கூட கர்த்தர் விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது. ஏசாயின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்தார். எப்படி போதித்தாரா, அவருடைய தேவன் அவருக்கு நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். நன்றாய் போதித்தார். என்னன்னு செய்யணும், எப்படி செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், எப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நன்றாய் போதித்து உணர்த்துவார் நம்ம தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்னைக்கு தாவீது போதித்த தேவன் மாத்திரல, உங்களுக்கும் எனக்கு போதிக்க வல்லவரா இருக்கு. அவர்தான் நேற்றும் மாறாதவர், இன்றைக்கு என்றைக்கு அவரு மாறாதவர். நன்றாய் போதித்து உணர்த்துகிற தேவன்.
ஏசாயின் புஸ்தகம் 30 அதிகாரம் 21 வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் நீங்க வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். பாத்தீங்களா, கர்த்தரோட நம்ம உறவு இருந்தா நம்ம வலதுபுறமும் இடதுபுறம் சாய்வரும் இல்லப்பா இது நீ தப்பான பாதை போற, நீ சரியான பாதை போகலன்னு சொல்லி என்ன செய்வான்? அப்ப ஆண்டவர் பேசுவார், மகனே மகளே இதுதான் வழி, இதுல நட அப்படின்னு ஆண்டவர் நம்மோட பேசுவார். உங்க காதுல கேட்கும். அல்லேலூயா. நீங்க தப்புன்னு யாரு சொல்றல, கர்த்தர்னு சொல்ற நம்ம காதுகள் கேட்கும். அப்பதான் சொல்லுது. நீங்க தப்பு, நான் என்ன தப்பு இருக்கு ஆண்டவர்கிட்ட கேள்வி. அப்படி இல்லை, கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நீங்க வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் என்ன சொல்லி இதுவே நடங்க, இதுவே வழின்னு சொல்லி யார் காது கேட்கும்? உங்கள் காதுகள் கேட்கும். உங்க ஒவ்வொரு காதும் கட்டாயம் கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் கத்துட்டு முதல்ல நல்ல ஒப்பு கொடுப்பாங்க, எல்லா காரியத்துக்கு முன்னால வைப்பாங்க. கொஞ்சம் இதாயிட்டாங்கன்னா கத்திர பின்னால் வச்சிருவாங்க. அதனால தான் நம்ம குடும்பத்துல பிரச்சனை கஷ்டங்கள் மாறுறது இல்ல. எல்லா காரியத்திலும் என்ன செய்யணும்? கர்த்தரை தான் முன்னால் வைக்கணும். அதனாலதான் தாவீது ராஜா சொல்றாரு, எப்போதும் கர்த்தரை எனக்கு பின்னால் வச்சிருக்கீனாரா, முன்னால வைத்திருக்க. அவர் என் வலதுபுறத்தில் இருக்கிறபடினா நான் என்ன செய்யறதில்ல, அசைக்கப்பட மாட்டேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அவர் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறார், அசைக்கப்பட மாட்டேன். நிறைய பேர் அப்படி இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னால் வைப்பாங்க, பின்னால அவங்களே பின்னால் போய் நின்றுவாங்க, கர்த்தரை பின்னால் வச்சிருவாங்க. அதனால நிறைய பேர் குடும்பத்துல பிரச்சனை கஷ்டங்கள் கண்ணீர். அருமையான சகோதரி சகோதரி, கர்த்தரிடத்தில் நீங்க பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவங்க முதலாவது கர்த்தர் என்ன சொல்றாரு? கிருபை கொடுக்கிறார். இரண்டாவது கர்த்தரிடத்தில் அபிஷேகம் பெற்றவங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? போதிக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக கர்த்தரிடத்தில் அபிஷேகம் பண்ணவங்களுக்கு என்ன கொடுக்கிறார் பாருங்க. சங்கீத புஸ்தகம் 20 சங்கீதம் 6 வசனம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணவரை ரட்சிக்கிறார். ரட்சிப்புனா ஒரு காலத்துல நம்ம பார்த்தோம், நேற்று போனவரெல்லாம் பார்த்தோம், பாவத்தில் இருக்கிறவங்கள ரட்சிக்கிறார். உண்மை. அது மாத்திரம் இல்ல, நம்ம பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறதுக்கும் ரட்சிப்பு தான். இந்த ஏழை கூப்பிட்டா எல்லா இடுக்குங்களுக்கும் என்னை ரட்சித்தாருன்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்றாரு. அது இடுக்குங்களா, நம்ம கஷ்டங்களிலிருந்து ரட்சிப்பார், நம்ம கண்ணிலிருந்து ரட்சிப்பார், நம்ம பாவத்திலிருந்து ரட்சிக்கிறது மாத்திரம் இல்ல, எல்லா இடுக்கங்களுக்கும் நம்ம ரட்சிக்கிற தேவன். சத்துரு கையிலிருந்து உங்களை ரட்சிப்பார், பிசாசின் கையிலிருந்து உங்களை விடுவிப்பார். அதான் சொல்றாரு. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ன செய்றாரா? கர்த்தர் ரட்சிக்கிறார். உங்க பிரச்சனையிலிருந்து ரட்சிப்பார், கஷ்டத்துல ரட்சிப்பார், பாவத்திலிருந்து ரட்சிக்கிற மாத்திரம், பாவத்திலிருந்து ரட்சிக்கிறதுக்கு மாத்திரம் ரட்சிப்பல்ல, உங்களை எல்லா இடுக்கங்களிலிருந்து எல்லா பிரச்சனையிலிருந்தும் எல்லா உபத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 89 சங்கீதம் 20 வசனம் 21 வசனம் 22 வசனம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோட உறுதியாய் இருக்கும். என் கை அபிஷேகம் பண்ண மேல கர்த்தருடைய கை என்ன செய்யுமா? உறுதியாய் இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. பாத்தீங்களா, சத்துரு என்ன செய்ய முடியாது? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கள நெருக்கவே முடியாது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கள பிசாசு நெருக்க முடியாது. உங்களுக்கு விரோதமா இருக்கிற மக்கள் நெருக்க முடியாது. கர்த்தர்கள் பயத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க யாரும் நெருக்க முடியாது, பிசாசு நெருக்க முடியாது, எந்த மனிதனும் இருக்க முடியாது. நாயக்கட்டு மகன் என்ன செய்யல, அவனை ஒடுக்குவது இல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு அன்பார்ந்தவர்களே, இது வரைக்கும் நம்ம எங்களுடைய வார்த்தை கேட்டோம். இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அக்கில மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கோங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லக்கரங்களை தொட வேண்டும் செபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், குணப்படாத மக்கள் குணப்படணும். ஆண்டவரே, நல்ல உணர்வை தந்து உணர்ந்து இடத்துல கிட்டி சேர சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லக்கரத்தினால மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நெஞ்சொலியை குணமாக்குங்க, ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, சுகரை குணமாக்குங்க இயேசுவே, 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 சுகரை குணமாக்குங்க சப்பா, தைராய்டை குணமாக்குங்க ஆண்டவரே, கற்பு பையை குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தெல்லாம் குணமாக்குங்க ஆண்டவரே. நானே நல்ல மேய்ப்பன்னு சொன்னீங்கப்பா. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறான், தாழ்ச்சியடைன்னு சொன்ன போல நீங்கள் மேய்ப்பரா இருக்கப்பா. நாங்கள் ஒரு நாள் தாழ்ச்சி அடைய மாட்டோம் ஆண்டவரே.
ஏசப்பா ஏசப்பா உன்னதாவில சம்பூர் நிரப்புங்க நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, தேவபலத்தால் இடக்கட்ட முடியாது செபிக்கிற ஐயா. நீக்காலவா சபலவா மகிமை மூடட்டு, அக்கிரி மூடட்டும் ஆண்டவரே. ஆன்மீ கண்களை திறந்துடுங்க, பிரகாசம் மனக்கண்களை தந்துடும், அறிந்து கொள்ளும், அண்டிக்கொள்ள அப்பா தெளிவி ஞானத்தின் தெளிவளிக்கும் ஆவியில் நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும் சொன்னீங்கப்பா. ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க, நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ளுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. குடும்பத்துல ஒரு குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க. வறுமையினால கஷ்டப்படுற குடும்பங்கள்ல இருந்து வறுமையிலிருந்து விடுதலை தாங்க, கஷ்டத்திலிருந்து விடுதலை தாங்க, கண்ணீரிலிருந்து விடுதலை தாங்க ஏசப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைச்சிருங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க அப்பா. ஸ்தோத்திரம். என்ன வியாதிலும் சுகமாக்க, என்ன நோயெல்லாம் சுகமாக்க மந்திரத்தெல்லாம் உடைச்சி போட்டுருங்க ஏசப்பா. பிசாசின் கீழே அழித்து போடுங்கப்பா, அழித்து போடுங்க. மந்திரம் செய்வன எல்லாத்தையும் இயேசுக்கு நாமத்தை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்த தரணும், வேலை உயர்வை தரணும், வேலையில அப்பா வேலையில வேலை உயர்வில்லாத மக்களுக்கு வேலை உயர்வை தரணும், வேலையில கன்ஃபார்மாகாத மக்களுக்கு வேலையை கன்ஃபார்மாக உதவி செய்யுங்கப்பா. கடன் பரிசெல்லாம் மாத்திருங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி கொடுங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. சமம் இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, உன்னதாவில் நிரப்புங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க ஏசப்பா. கரத்தை பிடிச்சுக்கோங்க, சித்தத்தை செய்ய நீர் வைத்தாரு. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் இயேசு நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்டுட்டா சந்தோஷமா இருங்க. அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049002229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 13310002624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான், நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள். வானத்தில் மின்னும் நட்சத்திரங்கள் வானவரனை வாட்டி பாடும். வானத்தில் மின்னும் நட்சத்திரங்கள் வானவரனை வாட்டி பாடும். பூமியின் சிருஷ்டிகள் புகழ் பாடும், காற்றும் மழையும் கவி பாடும். நமது உள்ளம் துதி பாடட்டும், நமது உள்ளம் துதி பாடட்டும்.
காடுகளே மேடுகளே தேவனை துதியுங்கள், கைவிடாமல் காக்கும் நமது கர்த்தரை துதியுங்கள். காடுகளே மேடுகளே தேவனை துதியுங்கள், கைவிடாமல் காக்கும் நமது கர்த்தரை துதியுங்கள். வாலிபர் கன்னியர் பிள்ளைகள் யாவரும் வாழ்த்தி பாடுங்கள், வாலிபர் கன்னியர் பிள்ளைகள் யாவரும். பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம். எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643101, Nilgiri, South India. Cell phone numbers 944307801 and 7598112435. Our email address aswinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.